அயராத உழைப்பின் அடையாளம், ஆர்ப்பாட்டமில்லாத எளிமையின் இருப்பிடம், பிறர் துன்பங்களை தம் துன்பங்களாக கருதி தீர்வு காணும் கருணை உள்ளம். அந்த அற்புதமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஹெச். புருஷோத்தமன் அவர்கள். காந்தியடிகள் பிறந்த மண்ணாம் குஜராத் மாநிலத்தில் கட்ஜ் மாவட்டத்தில் உள்ள பூஜ் என்னும் நகரத்தில் வாழ்ந்து வந்த திரு ஹன்ஸ்ராஜ் அவர்களுக்கும் திருமதி பான்பாய் அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாக 1966 அக்டோபர் 13ஆம் நாள் பிறந்தார் புருஷோத்தமன். 7 ஸ்வரங்களாய் பிறந்த ஹன்ஸ்ராஜ் பான்பாய் தம்பதியரின் குழந்தைகளில் 4 ஆண்கள் 3 பெண்கள். குஜராத்தில் மர வியாபாரம் செய்து வந்த திரு ஹன்ஸ்ராஜ் 1952 தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல்லுக்கு குடிபெயர்ந்து ஸ்ரீராம் சாமில் என்னும் மர அறுவை மில்லை திண்டுக்கல்லில் தொடங்கி நடத்தி வந்தார். புருஷோத்தமன் அவர்கள் MSP சோலைநாடார் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 1988ஆம் ஆண்டிற்கு பின் தம் தந்தைக்கு தோள் கொடுக்கும் தனையனாய் தந்தையாரின் மர வியாபாரத்திற்கு உதவியாக இருந்தார். புருஷோத்தமன் அவர்களின் இடைவிடாத உழைப்பும் கற்றுக்கொண்ட வணிக நுணுக்கங்களும் அவரது நிலையை மேலும் உயர்த்தின. திண்டுக்கல்லில் கணேஷ் ஷாமில், விஷ்ணு டிம்பர்ஸ், ஸ்ரீராம் டிம்பர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் என்னும் தொழில் நிறுவனங்களை நிறுவி புகழ்மிக்க தொழில் அதிபர்களுள் ஒருவரானார். தூத்துக்குடியிலும் சென்னையிலும் வணிக வளர்ச்சிக்காக இறக்குமதி மையங்களையும் அமைத்தார். இதனிடையே 1988ஆம் ஆண்டு சிதம்பரத்தை சார்ந்த நற்குணங்கள் குடிகொண்ட நங்கை நல்லாள் தக்ஷா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். முத்துக்கு முத்தாக உடன் பிறந்த தம் சகோதரர்களுடன் இணைந்து வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார் புருஷோத்தமன். ஒற்றுமையே வலிமை என்பது இவர்கள் விஷயத்திலும் உறுதியானது. வியாபாரம் மென்மேலும் பெருகியது. புருஷோத்தமன் தக்ஷா தம்பதிக்கு திலீப் என்ற மகனும் ஹர்ஷிதா திவ்யா என்ற மகள்களும் பிறந்தனர். திலீப் சிவில் என்ஜினியரிங் படித்துவிட்டு தந்தையாரோடு வணிகத்தை கவனித்து வருகிறார். இவரும் நம் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷிதா திருச்சியிலும் திவ்யா பொள்ளாச்சியிலும் வசித்து வருகிறார்கள். திலீப் சங்கீதா அவர்களை மணம் முடித்தார். புருஷோத்தமன் அவர்களுக்கு மகன் வழி 3 மகள் வழி 4 மொத்தம் 7 பேர பிள்ளைகள் உள்ளனர். 1988ஆம் ஆண்டில் திருமணம் நிகழ்ந்த கையோடு 1989ஆம் ஆண்டிலேயே வரும் ஆண்டில் பொன்விழா காணும் நம் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் அடிப்படை உறுப்பினரானார் புருஷோத்தமன். இவரை அறிமுகப்படுத்தியவர் நம் மதிப்பிற்குரிய PDG ரொட்டேரியன் PSD சந்திரசேகர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோட்டரியில் இணைந்த நாள் முதல் 36 ஆண்டுகளாக இடையறாமல் ரோட்டரி சங்க சேவைகளை சிரமேற்கொண்டு செய்து வருகிறார் புருஷோத்தமன். ரோட்டரி சங்கத்தில் இணைவதற்கு முன்னால் இன்டராக்ட் சங்கத்தின் உறுப்பினராக புருஷோத்தமன் அவர்கள் இருந்தபோது PDG அவர்களால் அடையாளம் காணப்பட்டு அவரால் நம் ரோட்டரி சங்கத்தில் இணைக்கப்பட்டார். பள்ளி பருவத்திலேயே ரோட்ராக் கிளப்பில் தலைவராக இருந்து சேவை செய்தவர் புருஷோத்தமன் அவர்கள். தான் அடைந்த துன்பத்தை இன்னொரு உயிர் அடையக்கூடாது என்ற நல்ல சிந்தனை பிறக்கும் இடத்திலிருந்தே சேவைகள் தொடங்குகின்றன. புருஷோத்தமன் அவர்களின் தந்தையாருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது அவரை மருத்துவமனையில் உடனடியாக சேர்க்க ஆம்புலன்ஸ் என்னும் அவசர ஊர்தி சேவை அக்காலகட்டத்தில் கிடைக்கவில்லை. அதனை கருத்திற்கொண்டு அவர் மனத்தில் வேர்பிடித்ததுதான் ரோட்டரி ஆம்புலன்ஸ் சேவை திட்டம். 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் எல்லாம் வராத காலகட்டத்திலேயே அதற்கு முன்னோடி திட்டமான ரோட்டரி ஆம்புலன்ஸ் திட்டத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி பிள்ளையார் சுழியிட்டார் புருஷோத்தமன். சிறப்பாக செயல்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் திண்டுக்கல் மின்மயானத்தில் தற்போதும் தன் சேவையை தொடர்ந்து வருகிறது. அதேபோன்று தம் மர அறுவை மில்லில் பணிபுரிந்த தொழிலாளி ஒருவர் சங்ககிரி மருத்துவமனையில் உயிரிழந்துவிட அவரது உடலை திண்டுக்கல் கொண்டு வர பெரும் தொகை கேட்டார்கள். இந்த சூழலில்தான் இறந்த உடல்களை கொண்டு செல்வதற்கான அமரர் ஊர்தி திட்டம் உதயமானது. இந்த திட்டத்தின் கீழ் அமரர் ஊர்தி வாங்க ரோட்டரி சங்கத்திற்கு பெரும் கொடையளித்தார் புருஷோத்தமன். திண்டுக்கல் மின்மயானத்திற்கு வித்திடப்பட்டதும் இதுபோன்ற ஒரு நிகழ்வில்தான்.
திருப்பதி சென்ற புருஷோத்தமன் அவர்களின் உறவினர்கள் சிலர் சாலை விபத்தொன்றில் இறந்துவிட அவர்களை தகனம் செய்ய மயானத்தில் மிக பெரும் தொகை கேட்கப்பட்டது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்ததுதான் திண்டுக்கல் மின் மயான திட்டம். இத்திட்டத்திற்கு பெரும் கொடையளித்தார் புருஷோத்தமன். திண்டுக்கல்லை சார்ந்த பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பல்வேறு சங்கத்தினர், ஏன் மாணவர்கள் கூட இதற்கான நிதியை திரட்டி கொடுக்க உருவானதுதான் இன்றைய திண்டுக்கல் மின் மயானம். எல்லா தர்மங்களிலும் சிறந்தது ஏழைக்கு எழுத்தறிவிக்கும் தர்மம். நாளிதழ் விநியோகிப்பவர்களின் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை பணம் கட்டி வாங்கி தந்து அகமகிழ்ந்த புருஷோத்தமன் இன்றளவும் பல்வேறு கல்வி உதவிகளை செய்து வருகிறார். ஆதரவற்றோருக்கு தெய்வமே துணை என்பார்கள். காந்தி கிராம கிராமிய அறக்கட்டளையின் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு திருமண வயது வந்தவுடன் அவர்களின் திருமணத்தின் போது ஒரு தந்தையின் பேரன்போடு கட்டில், பீரோ உள்ளிட்ட அடிப்படை பொருள்களை சீர்வரிசையாக வழங்கி வருகிறார் புருஷோத்தமன். இவ்வாறு நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு இன்று வரை சீர்வரிசை வழங்கி வருகிறார். சேவை நெஞ்சங்கள் இணைந்தால் சமுதாயத்தின் எந்தவிதமான துன்பத்தையும் மாற்றிவிடலாம். நீரின்றி தவித்த கிராமங்களிலும் பள்ளிகளிலும் ரோட்டரி மூலம் ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைத்து தாகம் தணித்தார் புருஷோத்தமன். மேற்கு ரோட்டரி சங்கத்தில் 36 ஆண்டுகளாக பயணித்து வரும் இவர் மேஜர் டோனர் வரை தம் தகுதியில் உயர்ந்தார். 2024 ஜூலை 10ஆம் நாள் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் புருஷோத்தமன். தொடக்கத்தில் தலைவர் பொறுப்பினை ஏற்க அத்தனை எளிதாய் சம்மதிக்கவில்லை. பல்வேறு தயக்கங்களுக்கிடையே ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS, ரொட்டேரியன் அரசன் சண்முகம், ரொட்டேரியன் கலைச்செல்வன், ரொட்டேரியன் VTRT நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் முழுமையாக அழைப்பு விடுக்க அதன் பின் தலைவர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். ஒரு பொறுப்பினை ஒத்துக்கொண்டால் பின்வாங்கக்கூடாது, தோற்கக்கூடாது எனும் கொள்கை உறுதியோடு ரோட்டரி சங்க தலைவராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் ரொட்டேரியன் மேஜர் டோனர் புருஷோத்தமன். பொறுப்பேற்று கொண்ட முதல் நாளிலேயே 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் சுமார் 4 லட்சம் ரூபாய் அவருடைய சொந்த நிதி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நாளில் அவரோடு இணைந்து செயலாளராக ரொட்டேரியன் P. சந்திரசேகரன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தலைவர் பொறுப்பேற்ற முதல் நாளான ஜூலை 10 அன்று மின்மயான ஊழியர்களுக்கு மளிகை பொருள்கள் வழங்க 10,000 ரூபாய், ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS, ரொட்டேரியன் அரசன் சண்முகம், ரொட்டேரியன் ரமேஷ் பட்டேல் ஆகியோரின் பங்களிப்போடு அன்னபூரணி அறக்கட்டளைக்கு 200 பேர் பயன்பெறும் வகையிலான குளிர்சாதன பெட்டி வழங்க 20,000 ரூபாய், கல்வி உதவித்தொகையாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் 10 பேருக்கு 72,000 ரூபாய், பார்வை குறைபாடுள்ள முதியோர் 5 பேருக்கு உதவித்தொகையாக 5,000 ரூபாய், அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சதுரங்க பலகை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்க 5,000 ரூபாய், தென்னம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு பரிசு பொருள்கள் வழங்குவதற்காக 8,000 ரூபாய், ரோட்டரி பிளாசத்தின் சேவை திட்டத்தின் கீழ் மனநலம் பாதிக்கப்பட்ட 25 பேருக்கு மருத்துவ உதவி வழங்க 10,000 ரூபாய், ரோட்டரி பிளாசத்தின் கல்வி உதவித்தொகைக்காக 5,000 ரூபாய், அரசு சித்த மருத்துவமனைக்கு 10 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் மின்விசிறி வாங்க 6,000 ரூபாய், வண்ணம்பட்டி பள்ளிக்கு 3 மின்விசிறிகள் 12 சேர்கள் வழங்கிய வகையில் 15,000 ரூபாய், முருகன்பட்டி பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்க 6,000 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு நுழைவு கட்டணம் மற்றும் உதவித்தொகையாக 15,000 ரூபாய், செம்பட்டி கள்ளர் மேல்நிலைப் பள்ளிக்கு நுழைவுத் தேர்வுக்கான நூல்கள் வழங்க 3,000 ரூபாய் உள்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மனிதநேயத்தை அளக்க பணம் என்பது ஓர் அளவுகோல் இல்லை. இந்த ஓராண்டில் புருஷோத்தமன் அவர்கள் தலைமையில் மனிதநேய அடிப்படையில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளது. குறிப்பாக பழைய கரூர் ரோடு முதியோர் இல்லத்திற்கு 6,000 ரூபாய், மரிய அந்தோனியார் முதியோர் இல்லத்தில் வாழும் முதியவர்களுக்கு பணிக்காலத்திற்கு தேவையான மப்ளர்கள், குல்லாய்கள் வாங்க 14,000 ரூபாய், தென்னம்பட்டியில் ஏழை குடும்பம் ஒன்றின் வீட்டுக்கூரையை சரி செய்ய தார்ப்பாய் வாங்க 8,500 ரூபாய், ரெட்டியார் சத்திரம் பூஞ்சோலையில் தென்னக பார்வையற்றோர் நலச்சங்கத்திற்கு கம்பி வேலி அமைக்க
60,000 ரூபாய் உள்பட மனிதநேய அடிப்படையிலான சேவைகளுக்கு 1,49,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏழ்மையினால் எந்த ஒரு மாணவரின் கல்வியும் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக புருஷோத்தமன் அவர்கள் தலைமையிலான குழு பொறுப்பேற்ற முதல் நாளில் வழங்கப்பட்டது போல தொடர்ந்து கல்விக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பழனி ரோடு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு ஆசிரியருக்கு ஊதியம் வழங்க 15,000 ரூபாய், தென்னம்பட்டி பள்ளி சிறப்பு ஆசிரியருக்கு 20,000 ரூபாய், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் வசதியற்ற மாணவியருக்கு உடைகள் அலங்கார பொருள்கள் வாங்க 25,500 ரூபாய், நரசிங்கபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தின விழாவுக்கு 20,000 ரூபாய், நல்லாசிரியர் விருது பெற்று திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த நல்லாசிரியர்கள் 8 பேரை கௌரவிக்கும் விழாவிற்கு 15,000 ரூபாய், மேற்கு ரோட்டரி சங்கம், நேருஜி நினைவு மாநகராட்சி பள்ளி முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு நாற்காலிகள் வழங்க 1,25,000 ரூபாய், 14/2/2025 முதல் 16/2/2025 வரை கொடைக்கானலில் நடைபெற்ற தமிழ் ரயிலாவில் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2 கலந்து கொள்ள 10,000 ரூபாய், நரசிங்கபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு நூற்றாண்டு விழா பள்ளி சீரமைப்பு நிதியாக 14,000 ரூபாய், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரி மாணவர்களுக்கு வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டம் வாங்க குயின் சிட்டி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து 8,500 ரூபாய் உள்பட இந்த ஓராண்டில் கல்விக்கான நலத்திட்ட உதவிகளுக்காக 4,40,800 ரூபாய் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் பார்வை குறைபாடு உள்ள முதியோருக்கு உதவித்தொகை 19/10/2024 மேற்கு ரோட்டரி சங்கம், வாணியம்பாடி ரோட்டரி சங்கம், கொடைக்கானல் நைல் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய உலக வெண்கோல் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு மறுவாழ்வு, பொருளாதார மேம்பாடு, தொழில் செய்வதற்கான மூலப்பொருள்கள் வாங்க 77,000 ரூபாய் உள்பட 82,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளிகளுக்கு சதுரங்க பலகை, டேபிள் டென்னிஸ் போர்டு உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்க 35,000 ரூபாய், திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம், கேரம் கழகம் இணைந்து நடத்திய 13ஆம் ஆண்டு கோபாலகிருஷ்ண நாயுடு காவேரி அம்மாள் நினைவு மாவட்ட கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்த 25,000 ரூபாய், மேற்கு ரோட்டரி சங்கம், மாவட்ட கால்பந்து கழகம், குயின் சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கான 30ஆம் ஆண்டு கோபாலகிருஷ்ணன் நாயுடு நினைவு கோப்பை மற்றும் 20ஆம் ஆண்டு காவேரி அம்மாள் நினைவு கால்பந்து கோப்பை போட்டிகளுக்காக 1,00,000 ரூபாய், கொடைக்கானலில் நடைபெற்ற ரயிலா 24க்கு செல்ல GTN கல்லூரி மாணவர்கள் 2 பதிவு கட்டணமாக 11,000 ரூபாய், ரோட்டரி டென்னிஸ் டோர்னமெண்ட்டுக்கு 26,000 ரூபாய், ரோட்ராக் சவுத் ஏசியா MDIO கிரிக்கெட்டில் ஆடவர் 11s ஆடிய கிரிக்கெட் டோர்னமெண்டில் 3வது பரிசுக்கான தொகையாக 20,000 ரூபாய், மேற்கு ரோட்டரி சங்கம், லக்சர்வெல் பள்ளி, ஆனந்த் செஸ் அகாடமி இணைந்து நடத்திய செஸ் போட்டிக்கு 30,000 ரூபாய் உள்பட இவ்வாண்டில் மொத்தம் 2,57,000 ரூபாய் விளையாட்டு நல உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவரும் இந்நாள் துணை மாவட்ட ஆளுநருமான ரொட்டேரியன் அரசன் எஸ் சண்முகம் அவர்கள் தமிழ்நாடு கால்பந்து கழக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம், திண்டுக்கல் மாவட்ட அனைத்து விளையாட்டு கழகங்கள் இணைந்து ஜூன் 10ஆம் தேதி மாபெரும் பாராட்டு விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. உலகிலேயே சிறந்த சமூக சேவை சங்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ரோட்டரி இன்டர்நேஷனல் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய மேற்கு சுழற்சங்கமானது கிட்டத்தட்ட 50வது ஆண்டை கொண்டாட இருக்கின்ற இந்த வேளையில் 49வது ஆண்டை சிறப்பாக முடித்திருக்கின்ற நம்முடைய புருஷோத்தமன் அவர்களுடைய சேவைகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 108 சேவைகள் என்பது எண்ணில் அடங்காதவை. என்னை பொறுத்தவரை எனக்கு முன்னர் பல தலைவர்கள் சிறப்பாக சங்கத்தை வழிநடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக நம்மளுடைய GS ஐயா, குமரப்பன், VTR நாகராஜன், திரு
எலைட் பாலசுந்தர், PV பழனிசாமி, ரமேஷ் போன்ற தலைவர்கள் அவர்களுடைய காலத்தில் சிறப்பாக பல பணிகளை செய்து பல விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய காலகட்டத்தில் நானும் கலைச்செல்வனும் இணைந்து செயல்பட்டு கிட்டத்தட்ட 32 விருதுகளை பெற்று நம்மளுடைய ஸ்டார் பிரசிடென்ட் என்ற அவார்டை நான் பெற்றிருக்கின்றேன். என்னைத் தொடர்ந்து ஜெயச்சந்திரன் மற்றும் செல்வா போன்றவர்கள் அவருடைய செயல்பாட்டினால் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். தற்சமயம் புருஷோத்தமன் அவர்கள் இந்த மேற்கு சுழற்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்பதற்கு தயங்கினார். அவரை அவருடைய இல்லத்தில் சென்று நான் மற்றும் நம்மளுடைய சர்வீஸ் எபோ செல்ஃப் அவார்டி ஐயா GS அவர்களும், ரமேஷ் பட்டேல் அவர்களும், கலைச்செல்வன் அவர்களும், VTR அவர்களும் சென்று அவருடைய அலுவலகத்தில் அணுகி கண்டிப்பாக நீங்கள் இருந்து இது செயலாற்ற வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எங்கள் அனைவருடைய விருப்பத்திற்காக இதில் வந்தவர் இதுக்கு முன்னர் இருந்த தலைவர்களுக்கு எல்லாம் விட சிறப்பாக தன்னுடைய பணியை அவர் முடித்திருக்கின்றார். அவர் இந்த 108 சேவைகளில் நிறைய சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்க சேவைகளை செய்திருக்கின்றார். அவருடைய காலத்தில் இந்த மேற்கு சுழற்சங்கம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அதில் தவறு இல்லை. அவரோடு இணைந்து சந்திரசேகர் அவர்களும் இந்த ஒரு வருடமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய காலம் சிறப்பான காலமாக இருந்தது. அவர்களை வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு கால்பந்து கழக தலைவர் என்பது மிகப்பெரிய பொறுப்பாகும். ஒரு 92 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ்நாடு கால்பந்து கழகத்திற்கு நான் தலைவராக பொறுப்பேற்றதற்கு அவர் தலைமையில் அனைத்து ரோட்டரி சங்கங்களையும் இணைத்து எனக்காக பாராட்டு விழா நடத்தியதற்கு இந்த தருணத்தில் அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அவர் ரோட்டரிக்கு வந்துதான் சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் கிடையாது. இதற்கு முன்னரே ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கும் கிரிமிட்டோரியத்துக்கும் இதற்கு முன்னர் தலைவராக இல்லாததுக்கு முன்னே நம்ம ரோட்டரி சங்கத்தினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் பெரிய உதவியை செய்திருக்கின்றார். அவர் இன்னும் தொடர்ந்து வரும் காலங்களில் அவர் செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த தருணத்தில் அவரை பாராட்டுவதோடு அவருக்கு நன்றியும் கூறிக்கொள்கிறேன். நமது நகரில் மின்மயானம் அமைவதற்கு மிகவும் பெரிய தொகையை கொடுத்து உதவி இருக்கின்றார். மேலும் உடல் ஊனமுற்ற மாணவ செல்வங்களுக்கு முடிந்த அளவு அதிக உதவியும் செய்திருக்கின்றார். அவர் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. ரோட்டரி பிளாசத்திற்கு மருத்துவ உதவி மற்றும் மனநல மருத்துவ முகாம்கள் நடத்த மொத்தம் 40,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தலைவர் அவர்கள் தம் பேரன் ஹர்ஷிவின் 5வது பிறந்த நாளை ரோட்டரி பிளாசம் நிகழ்விலேயே கொண்டாடச் செய்து மகிழ்வுற்றார். ஆசை மகளின் வளைகாப்பை சிறப்பாக நடத்தி சந்தோஷம் காண்பார்கள் பெற்றோர். ஆனால் ஏழை பெண்களுக்கு அந்த மகிழ்ச்சி எப்போதும் வாய்ப்பதில்லை. அந்த குறையை போக்கும் விதமாக வடமதுரை பிலாத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற ஆசை மகள் சமுதாய வளைகாப்பு மகப்பேறு ஆலோசனை சிறப்பு நிகழ்ச்சியில் 1,11,400 ரூபாய் மதிப்பில் 140 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது. உடல் நலம் மற்றும் மருத்துவ உதவிகளுக்காகவும் இவ்வாண்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 21/7/2024 மேற்கு ரோட்டரி சங்கம், GTN கல்லூரியின் ரோட்ராக் சங்கம், மல்லிகை ரோட்ராக் சங்கம் இணைந்து சீலப்பாடியில் நடத்திய பொது மருத்துவ முகாமிற்கு 25,000 ரூபாய், திண்டுக்கல் குயின் சிட்டி ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு 51,084 ரூபாய், இரத்த தான முகாமிற்கு 10,000 ரூபாய், மேற்கு ரோட்டரி சங்கம், மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி, திண்டுக்கல் பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு 63,000 ரூபாய், பிலாத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்க 27,000 ரூபாய் உள்பட உடல் நலம் மற்றும் மருத்துவ உதவிகளுக்காக 1,92,084 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பிறர் மகிழ்ச்சியில் நம் மகிழ்ச்சியை தேடும் வகையில் தினசரி நாளிதழ் விநியோகிப்போரை சுருளி அறிவிக்கும் மதுரை கூட்டு குடும்ப அமைப்பைச் சேர்ந்த
மனவளர்ச்சி குன்றியவர்களை தஞ்சை பெரிய கோவில், கல்லணை ஆகிய இடங்களுக்கும் சுற்றுலா அழைத்துச் செல்ல 1,25,000 ரூபாய் செலவிடப்பட்டது. தீம் ப்ரமோஷன் த மேஜிக் ஆஃப் ரோட்டரி நிகழ்ச்சிக்கு 8,000 ரூபாய், பட்ஜெட் 2024 விளக்க நிகழ்ச்சி, கொடுத்து வாழ வேண்டும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு 7,000 ரூபாய், ரோட்டரி சங்க பணியாளர்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி பிரீமியம் 2,200 ரூபாய் உள்பட 23,000 ரூபாய் செலவிடப்பட்டது. வி. கல்லுப்பட்டி புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளி, புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி மற்றும் மேற்கு ரோட்டரி சங்கத்தில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளுக்கு 25,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ரக்ஷா பந்தன் விழாவிற்கு 20,300 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ரோட்டரி அறக்கட்டளைக்கு $100 நிதி வழங்கப்பட்டது. இவ்வாண்டு ரொட்டேரியன் மேஜர் டோனர் புருஷோத்தமன், ரொட்டேரியன் PAP நாதன், ரொட்டேரியன் அரசன் எஸ் சண்முகம், ரொட்டேரியன் மேஜர் டோனர் GS, ரொட்டேரியன் ரமேஷ், ரொட்டேரியன் ரமேஷ் பட்டேல், ரொட்டேரியன் சுப்புராஜ், ரொட்டேரியன் மதன் மோகன் மற்றும் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் பல்வேறு உறுப்பினர்கள் அதிக அளவு நிதியை வழங்கியுள்ளனர். ரோட்டரி அறக்கட்டளைக்கு கொடையளித்த கொடையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சிக்கு 30,000 ரூபாய், மேற்கு ரோட்டரி சங்கம், திண்டுக்கல் கோட்டை ரோட்டரி சங்கம், திண்டுக்கல் குயின் சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய பீட் த ஸ்ட்ரெஸ் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சங்க உறுப்பினர்களின் பிறந்த நாள் மனநாளுக்காக அரும்பியதும் விரும்பியதும் விழாக்கள் மாதந்தோறும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டன. தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகள் இவ்வாண்டு நமது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்டன. சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் பாலசுந்தரம் அவர்கள் நடுவராக பங்கேற்க சங்க உறுப்பினர்களே இருவேறு அணிகளாக பிரிந்து பேச்சாளர்களாக பங்கேற்ற இணைய வழி வணிகம் சாதகமா பாதகமா எனும் கருத்து செறிவு மிக்க பட்டிமன்றம் கலகலப்பாக நடைபெற்றது. டிசம்பர் மாதத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த நாளினையொட்டி முனைவர் காதர் பாட்சா அவர்கள் பாரதி என்றொரு மானுடன் என்னும் தலைப்பில் வழங்கிய தமிழ் உலகில் புதுமையான கவியாடல் நிகழ்ச்சி திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்டது. அதேபோல் தமிழ் மொழியின் தொன்மை போற்றும் தேமதுர தமிழோசை, பண்டை தமிழன் முற்போக்கு சிந்தனை ஆகிய நிகழ்ச்சிகளும் மிகச்சிறப்பாக நடைபெற்றன. மே மாத இறுதியில் வரலாற்று ஆர்வலர் ரொட்டேரியன் வி. நாகராஜன் சேதுபதி அவர்கள் வழங்கிய தஞ்சை பெரிய கோவில் அறிவியலா அதிசயமா எனும் ஆய்வு நோக்கிலான சிறப்பு சொற்பொழிவு சிந்தனையை தூண்டும் வகையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பாக மாதந்தோறும் சங்க செயல்பாடுகளை உலகிற்கு பறைசாற்றும் மனதோடு வீசும் தென்றல் இதழ் வெளியிடப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. மதன முனியப்பன் அவர்கள் இதழ் ஆசிரியராக இருந்து மிகச்சிறப்பாக இந்த இலக்கிய பணியை ஆற்றி வருகிறார். 2025-26 ஆண்டிற்கு மாவட்ட துணை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொட்டேரியன் PHF எஸ் சண்முகம், ஈவென்ட்ஸ் நடத்த மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொட்டேரியன் VTRT நாகராஜன், புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரொட்டேரியன் B செந்தில்குமார், புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரொட்டேரியன் D ரெங்கையா ஆகியோரை பாராட்டும் விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. தீபாவளி பண்டிகையை மனிதநேய தீபாவளியாக கொண்டாடும் வகையில் தீபாவளி பொருள்கள் வாங்க மென்மையான அறக்கட்டளை பணியாளர்களுக்கு 20,000 ரூபாய், நாளிதழ் விநியோகிப்போர் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு 50,000 ரூபாய், தென்னம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 64,000 ரூபாய், மாணவியருக்கு 12,000 ரூபாய், சங்க உறுப்பினர்களின் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு 56,900 ரூபாய், ஆதரவற்ற ஏழை முதியோருக்கு சிகை சீர்திருத்தம் செய்து தீபாவளி பொருள்கள் வழங்க 16,400 ரூபாய் உள்பட மொத்தம் 2,19,300 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தீபாவளி போன்றே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் விதத்தில் புனித வளனார் பேராலயத்தில் வசதியற்ற ஏழை முதியோருக்கு கிறிஸ்துமஸ் புத்தாடை வாங்கவும், தென்னக பார்வையற்றோர் மறுவாழ்வு நல மையத்தில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்களை கொண்டாடவும் 46,500 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2025 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை கொண்டாடும் வகையில் விரும்பியதும் அரும்பியதும் நிகழ்ச்சிக்கு
65,000 ரூபாய், லக்ஸர் வேர்ல்ட் பள்ளியில் பொங்கல் நாள் விழாவிற்கு 30,000 ரூபாய் உள்பட 95,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. குடியரசு நாள் விழாவிற்கு 7,000 ரூபாய் செலவிடப்பட்டது. அய்யலூர் ரஞ்சித் தொடக்கப்பள்ளியில் 100 மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வுக்கு மாணவ மாணவியருக்கு உணவு வழங்க 15,000 ரூபாய் வழங்கப்பட்டது. பல்வேறு பள்ளிகளில் இன்டராக்ட் சங்க தொடக்க விழாக்களும் நடத்தப்பட்டன. அருள்ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி, சென்ட் ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பழனி ரோடு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, டட்லி மேல்நிலைப்பள்ளி, அவர் லேடி ஆஃப் லூர்த் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, MSP சோலைநாடார் நினைவு மேல்நிலைப்பள்ளி, நேருஜி நினைவு மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் இன்டராக்ட் சங்க தொடக்க விழாக்களுக்கும் ஆசிரிய பெருமக்களை கௌரவிப்பதற்கும் 81,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அனைத்து நலத்திட்ட உதவிகளுக்கும் சேர்த்து இவ்வாண்டு 25,33,600 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு சேவைகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. 2024-2025 ஆண்டில் ரொட்டேரியன் மேஜர் டோனர் புருஷோத்தமன் அவர்கள் தலைமையின் கீழ் மிகச்சிறப்பாக செயல்பட்டுள்ளது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். பிறரது பாராட்டை எதிர்பார்த்தோ பிரதிபலன் எதிர்பார்த்தோ திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் செயல்படவில்லை என்றாலும் அன்பின் அடிப்படையில் இதன் செயல்பாடுகளை பாராட்டி பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ரோட்டரி 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் R. ராஜா கோவிந்தசாமி அவர்களால் இவ்வாண்டு சிறந்த சங்கம், சிறந்த தலைவர், சிறந்த செயலாளர், சிறந்த சமூக சேவை, சிறந்த இளைஞர் சேவை, சிறந்த தொழில் சேவை, சிறந்த மாநாட்டு ஆதரவு, சிறந்த கருத்தரங்கு ஆதரவு, ஆளுநர் வருகையின் போது சிறப்பான செயல்பாடு, பொதுமக்கள் மத்தியில் நன்மதிப்பு, சிறந்த சங்க நிர்வாகம் ஆகிய 11 பிரிவுகளின் கீழ் விருதுகளை குவித்துள்ளது நமது திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம். இது அன்பின் வெற்றி. இது மட்டற்ற மனித நேயத்திற்கு கிடைத்த வெற்றி. தலைவர், செயலாளர், பொருளாளர், சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரது கூட்டு முயற்சிக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்த வெற்றி. இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 11 விருதுகள் நமது சங்கத்திற்கு, திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. சிறந்த தலைவர், சிறந்த சங்கம், சிறந்த செயலர் உள்ளிட்ட 11 விருதுகளை எங்கள் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கம் பெற்றிருக்கிறது. இதற்கு நம்முடைய திண்டுக்கல் மேற்கு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் இதில் இருக்கிறது, ஒவ்வொருவருடைய ஈடுபாடும் இதில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய H. புருஷோத்தமன் அவர்கள். அதே போல் செயலர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் அந்த சரியான நேரத்துக்கு வருவார். தன்னுடைய பொறுப்பு என்னவோ அந்த பொறுப்பை மிகச் சிறப்பாக நிறைவேற்றுவார். நமது சங்கத்திலே மிக சிறப்பாக ஈடுபட்டு மிக சிறப்பாக சேவையாற்றி அவரும் சிறந்த செயலர் என்ற விருதை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான ஆளை பற்றி சொல்லணும். இந்த ஆண்டு அந்த இன்ஸ்டலேஷன்லேருந்து இன்று வரை தலைவருக்கும் செயலருக்கும் மிக உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர் நம்முடைய கலைச்செல்வன் சார் அவர்கள், என்னுடைய இனிய நண்பர். ஒவ்வொரு செயல்லையுமே அவருடைய கலை வண்ணமும் தெரியும், கை வண்ணமும் தெரியும். அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு நல்ல ஆலோசனையை சொல்லி இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக நடைபெற உதவி செய்தவர். அதே போல் GS ஐயா அவர்கள், அரசன் சண்முகம் அவர்கள், அதுபோக மதனமோகன் சார் அவர்கள், PAP நாதன் அவர்கள், அதுபோக மற்ற எல்லா ரோட்டரி உறுப்பினர்களும் இந்த ஆண்டு தலைவருக்கும் செயலருக்கும் மிக உறுதுணையாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அந்த வெற்றியின் ஆகப்பெரும் பரிசு விழிகளில் திரளும் ஆனந்த கண்ணீர் துளிகள்தாம். இன்பத்தை பகிர்ந்து கொள்வது மட்டுமன்று, இடுக்கண் களைவதுதான் உண்மையான நட்பு. அந்த வகையில் விருது பெற்ற தருணத்தில் புருஷோத்தமன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பிருந்தே அவருக்கு எல்லா வகையிலும் துணை நின்று இவ்வாண்டு முழுவதும் சங்கப் பணிகளை சிரத்தையோடு செய்து வந்த முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் கலைச்செல்வன் அவர்கள் புருஷோத்தமன் அவர்களை ஆரத் தழுவி ஆனந்த கண்ணீரோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சியை விவரிக்க எந்த மொழியிலும் வார்த்தைகள் இல்லை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் வள்ளுவன் வார்த்தைகள் வடிவம் பெற்றன. புது மாப்பிள்ளை மாதிரி நான் வருவேன்,
எல்லாத்தையும் கலை சார் எடுத்து வச்சுருவாரு. அஜந்தாலேருந்து எல்லா இன்வென்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிடுவார். நீங்கள் மீட்டிங் வந்தால் போதும்னு. இந்த வருஷம் முழுவதும் கலை சார் தான் நான் நன்றி சொல்லணும். இந்த அவார்டு வாங்கினது எல்லாம் கலை சாருக்கு தான் சேரும், நம்ம உறுப்பினர்களுக்கு சேரும். ரொட்டேரியன் ஆர்கே செல்வராஜ் அவர்களையும் பாராட்டி மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 52 வாரம் 110 ப்ரொஜெக்ட்டுக்கு எங்கள் செக்ரட்டரி ஒருத்தனையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தவருக்கு செக்ரட்டரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓராண்டில் ரொட்டேரியன் மேஜர் டோனர் புருஷோத்தமன் அவர்களின் தலைமையின் கீழ் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கா நினைவுகளாக நெஞ்சத்தில் தொடர்கின்றன. பசுமை நிறைந்த நினைவுகளை அசைபோடும் இந்த வேளையில் மர வியாபாரம் செய்து வரும் புருஷோத்தமன் அவர்களின் தொழில் தர்மம் நம்மை வியக்க வைக்கிறது. தமக்கு வாழ்வளிக்கும் மரங்களுக்கு புத்துயிர் அளிக்க அவர் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்து பராமரித்து வரும் சேவையினை தொடர்ந்து செய்து வருகிறார். இப்பணியினை தம் சந்ததியினரும் தொடர வேண்டும் என அறிவுறுத்தியும் வருகிறார். பசுமை தவழ வேண்டும், நினைவுகளிலும் நிஜத்திலும் என்பது புருஷோத்தமன் அவர்களின் பெருவிருப்பு கனவு. உலகை வென்ற அலெக்சாண்டரின் இதயம் கவர்ந்தார் போரஸ் என்னும் புருஷோத்தமன். அன்பினால் நம் அனைவரின் நெஞ்சங்களையும் கவர்ந்தார் இந்த புருஷோத்தமன். இந்த ஓராண்டு காலம் முழுவதும் திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டின் விருது வாக்கியமான வாகை எனும் தலைப்பிற்கு ஏற்ப 11 விருதுகளை வென்று வாகை சூடியிருக்கும் எளிமையின் அடையாளம், பழகுவதில் குழந்தை, நட்பின் இலக்கணம், தர்ம சிந்தனைகள் மிகுந்த தொழிலதிபர், வழக்கை வழங்குவதை இடக்கை அறியாது வழங்கும் ஈகையாளர், புதிய சிந்தனைகளின் பிறப்பிடம், கருணையின் இருப்பிடம், திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் H. புருஷோத்தமன் அவர்களது சேவையுள்ளத்தை பாராட்டி வாழ்க வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றன திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் அன்பு நெஞ்சங்கள்.